யாராவது ஆரம்ப ஜெபம் பண்ணுறீங்களா? பண்ணுங்கம்மா. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாள்லையும் இயேசப்பா கவுன்சிலிங் கிளாஸ்க்காக வந்திருக்கோம் இயேசப்பா. இந்த நாளில் அண்ணன் எங்களுக்கு கற்றுத்தரப்புற இயேசப்பா வார்த்தையாகிறது இயேசப்பா நீங்கள் மகிமைப்படுங்க இயேசப்பா. கேட்கிற ஒருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கணும் இயேசப்பா. நாங்கள் இன்னும் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனமாகாத ஆண் பெண் இடைவெளி என்று அந்த பாடத்தை தான் நாம் இப்பொழுது கற்று வருகிறோம். போன வகுப்பில் ஆண் பெண்ணை தேவன்தான் இணைக்க வேண்டும், 3 பேருக்கும் அதில் பங்கு இருக்கிறது. தேவனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, பெற்றோருக்கு ஒரு பங்கு இருக்கிறது, திருமணம் பண்ணிக்கொள்ளப் போகிறவர்களுக்கு பங்கு இருக்கிறது. 3 பேரும் ஒன்றாக சம்மதித்து அது நடக்க வேண்டும் என்பதை பற்றி பல கோணங்களில் விளக்கமாக நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு ஒப்பீடு, நான் சொன்னது போல ஒரு ஒப்பீடை பார்க்க போகிறோம். ஈசாக்கின் திருமணம், ஏசாவின் திருமணம், யாக்கோவின் திருமணம், 3 விதமான திருமணங்கள். இந்த 3 வகையில் எல்லாமே அடங்கிறோம். இந்த 3லேயும் எல்லா விதமான திருமணங்களும் இந்த 3 பிரிவின் கீழே அடங்கிறோம். ஈசாக்கின் திருமணம், அது ஆதியாகமம் 24:2 நாம் படிக்கிறோம். ஈசாக்கின் திருமணத்தில் ஈசாக்குக்கு என்று அவன் எதுவுமே சொன்னதாக செய்ததாக அவன் தியானம் பண்ணினான் என்கிற ஒரு குறிப்பு தான் இருக்கே தவிர, அவன் எதுவும் சொன்னதாக செய்ததாக எனக்கு பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எதுவுமே இங்கே சொல்லப்படலை. பொண்ணு பார்க்க கூட அவன் போகலை. 24:2 அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றின் மேற்கும் அதிகாரியான தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்துக்கும் இடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். இதில் பாருங்கள், ஈசாக்கினுடைய பங்கு எங்கேயுமே இல்லை. எல்லா கல்யாணத்துலேயும் இந்த கல்யாணத்தை பற்றி தான் வாசிக்கிறாங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. பெரும்பாலான கல்யாண அழைப்புதல்களில் அதான் போடுறாங்க. பல நிச்சயதார்த்தங்களில் அந்த நீ கோடா கோடியாய் பெருகுவாயா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த ஆதியாகமம் 24 தான் வாசிக்கிறாங்க. இது நம்ம ஒரு பெஸ்ட்டு மாடல்னு சொல்லலாம். ஈசாக்கு தியானம் பண்ணுகிறான். ஆபிரகாம் தன்னுடைய மேனேஜர் இடத்துல விசாரணைக்காரன் எலியேசரை அழைத்து பொண்ணு எப்படி இருக்கக்கூடாது, பொண்ணு எப்படி இருக்கணும், அவள் இந்த நாட்டுக்காரியாக இருக்க வேண்டாம், எங்கள் நாட்டுக்காரியாக இருக்கணும், ஆனால் இங்கே வாழணும், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல வாழணும், அப்படி பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லி அனுப்புகிறான். எலியேசர் ஆபிரகாம் ஆண்டவருடைய அழைப்பு என்ன, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அதனால் ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்தில் தான் வாழணும் தலைமுறையாக. அது ஆபிரகாமினுடைய அழைப்பு. அந்த அழைப்பை ஒட்டி தான் சொல்கிறான், அந்த பொண்ணு இங்கே தான் வாழணும். ஒருவேளை அந்த பொண்ணு இல்லை நான் இந்த நாட்டில் வாழ மாட்டேன், எங்கள் நாட்டில் தான் வாழுவேன்னா அந்த பொண்ணே வேண்டாம் என்பதாக கண்டிப்பாக சொல்கிறான். ஆபிரகாம் தன்னுடைய அழைப்பைக்கு ஏற்றார் போன்ற தன் மகனுடைய அழைப்பிற்கு ஏற்றார் போன்ற பெண்ணாக தேட சொன்னான். எலியேசர் ஜெபம் பண்ணினான். எலியேசர் முதல்ல அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன செய்ய, அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் போகிறான். ஆனால் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணி ஜெபத்தின் மூலம் அவளை கண்டுபிடிக்கிறான்.
அந்த பெண்ணை ஒழுங்கு செய்கிறான். திரும்பி வரும்போது பார்த்தா ஈசாக்குக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கிறான் இல்லையா, வேற ஒன்றும் அவன் செய்யலை. ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்களை கண்டான். சாயங்காலம் ஒரு வாலிபன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க பார்க்கலாம்? சாயங்காலம் ஒரு வாலிபன் விளையாடுவான் அல்லது நண்பர்களோடு பேசுவான். ஒரு வாலிபன் ஒரு திருமண வயதில் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிற நிலைமையில் இருக்கிற ஒரு வாலிபன் சாயங்காலம் ஒரு திறந்த வெளியில் தியானம் பண்ணிட்டு இருந்தான். அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். கர்த்தரை தியானம் பண்ணினான்னா கர்த்தரை தியானித்து கொண்டிருந்தான், அவருடைய நாமத்தை தியானித்து கொண்டிருந்தான். அப்போ எழுதப்பட்ட வார்த்தை கிடையாது. அதனால் ஆபிரகாம் ஒருவேளை வாய் வழியாக சொல்லியிருப்பான், ஆதாம்லேருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருப்பான், ஒருவேளை அதை தியானித்திருக்கலாம். கர்த்தருக்கு அடுத்த ஏதோ ஒரு தியானத்தை அவன் செய்து கொண்டிருந்தான், அவ்வளோதான். இந்த திருமணம் இப்படி தான் நடந்துச்சு, ஈசாக்கு திருமணம். ஆனால் ஏசாவின் திருமணம் எப்படி நடந்துச்சு? ஈசாக்குடைய மூத்த மகன் ஏசா, ஆதியாகமம் 26:34. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயேரியினுடைய குமார்த்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமார்த்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினார். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். அவன் இஷ்டத்துக்கு அவன் கல்யாணம் பண்ணான். ஈசாக்குக்கு நல்லா தெரியும், ரெபேக்காவுக்கு நல்லா தெரியும், இங்கே இந்த நாட்டு பெண்கள் மனநோவாய் இருப்பார்கள் என்று நன்றாக தெரியும். ஆனால் அது அவங்க அப்பா அம்மாவுடைய ஆலோசனை அவன் மதிக்கலை. அவன் இஷ்டத்துக்கு அவன் கல்யாணம் பண்ணான். ஆனால் அவர்கள் தன்னுடைய ஏசாவுடைய பெற்றோருக்கு மனநோவாக இருந்தார்கள். தன் இஷ்டத்துக்கு பண்ணுற கல்யாணம். ஈசாக்குடைய கல்யாணம் கர்த்தருடைய சித்தத்துக்கும் அப்பாவினுடைய ஆலோசனைக்கும் விட்டு கொடுக்கப்பட்ட திருமணம். அது ஏசாவினுடைய திருமணம் தன் இஷ்டத்துக்கு முழுக்க முழுக்க அது என் வாழ்க்கை என் முடிவு என்கிற பாணியில் பண்ணப்பட்ட, வாழ போகிறது நான், அதனால் ஏன் இஷ்டம் என்று முழுக்க, மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் அந்த இடத்துல கர்த்தருக்கே இடம் இல்லை. ஏசாவை பொறுத்தவரை கர்த்தருக்கே இடம் இல்லை. பெற்றோருடைய இதுவும் கிடையாது. இன்னும் கேட்டால் தகப்பன் ஏசா மேலே தான் அன்பு வச்சுருந்தான். மருமகள் 2 கல்யாணம் பண்ணான். ஒரு மருமக மனவேதனை கொடுத்தாலே ரொம்ப கஷ்டம், 2 மருமக மனவேதனை கொடுக்குறா. அப்படியும் ஈசாக்கு ஏசா மேலே தான் அன்பாக இருந்தான். யாக்கோபை விட ஏசா மேலே தான் அதிக அன்பு வச்சுருந்தான். அவனை தான் ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்பட்டான். அப்படி அன்புள்ள தகப்பன், இவன் மீது அதிக அன்புள்ள தம்பியை விட இவனை அதிகமாக நேசிக்கிற தகப்பன், அந்த தகப்பன்கிட்டையாவது ஒரு ஆலோசனை கேட்டிருக்கலாம். அப்படி நேசிக்கிற, ஆசீர்வதிக்க விரும்புகிற தகப்பனையே இவன் அலட்சியம் பண்ணி ஒதுக்கி தள்ளிட்டு இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணான். யாக்கோபுடைய திருமணம் 2க்கு நடுவில் உள்ள திருமணம். அது அவன் இஷ்டத்துக்கு பண்ணான்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் அவனுடைய விருப்பமும் இருக்குது, பெற்றோருடைய ஆலோசனையும் இருக்குது, கர்த்தருடைய திட்டமும் இருக்குது. 3மே அங்கே இருக்குது. ஈசாக்குடைய திருமணத்தில் ஈசாப்புடைய சுய விருப்பம் கொஞ்சம் கூட இல்லை. பெற்றோருடைய ஆலோசனை, அப்பாவுடைய ஆலோசனை, கர்த்தருடைய சித்தம், இவ்வளோதான். அவனுடைய சுய விருப்பம்னு ஒன்று அங்கே இல்லை. ஆனால் யாக்கோபுடைய திருமணத்தில், ஏசா திருமணத்தில் கர்த்தருக்கு அங்கே இடம் இல்லை, பெற்றோருக்கு இடம் இல்லை, முழுக்க முழுக்க அவன் சுய விருப்பம். யாக்கோபுடைய திருமணத்தில் ஏசாயா ஆதியாகமம் 29:23 அங்கே 28:1 நான் சொல்கிறேன், வாசிக்கிறேன். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு
பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். அப்பா யாக்கோபுடைய அப்பா ஈசாக்கு 2 கட்டளை கொடுக்குறான். ஒரு கட்டளை, கானானிய பெண்களை கல்யாணம் பண்ணாத, 1. 2வது கட்டளை, பதான் அராமில் இருக்கிற உன்னுடைய தாய்மாமனுடைய வீட்டுக்கு போய் உன் தாய்மாமனுடைய மகள்களில் ஒரு மகளை திருமணம் செய். 2 கட்டளை. ஏதோ அப்பா சொல்லிட்டார், நீ ஃபாரினுக்கு போ, உள்நாட்டில் இருக்கிற பொண்ணு உனக்கு வேண்டாம், ஃபாரினுக்கு போ, அங்கே உன் மாமா இருக்கார், மாமா பொண்ணில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. இது அப்பாவுடைய கட்டளை. இவன் என்ன பண்ணான், ராகேலை அவன் விரும்பினான். 2 பொண்ணு தான், மாமாவுக்கு 2 பொண்ணு, 2 சாய்ஸ் தான், வேறு சாய்ஸே இல்லை. ஆபிரகாமாவது எலேசாருக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு நிறைய சாய்ஸ் கொடுத்தான். என்னுடைய சொந்த நாட்டில் போய் பொண்ணு பாரு அப்படின்னா அங்கே நிறைய சாய்ஸ் இருக்குது, நான் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பொண்ணு இருக்காங்க. ஆனால் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, உன் மாமா லாபானுடைய பொண்ணுகளில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணு. இருக்கிறது 2 பொண்ணு தான். அந்த 2 பொண்ணுலேயும் ஒரு பொண்ணை அவன் விரும்புகிறான், ராகேலை விரும்புகிறான். நமக்கு நல்லா தெரியும். அங்கே ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், யாக்கோபு ராகேல் மேல் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். உடனே போய் கேட்டுட்டு சொல்லிட்டான். இளையவா தான் ராகேல். ராகேல் ரொம்ப அழகாக இருப்பாள். லேயாள் மூத்தவள். அவள் கண்கள் கூச்ச பார்வை இருந்தது. அவளுக்கு கொஞ்சம் கண் பார்வை கொஞ்சம் பலவீனமாக இருந்துச்சு. ஆனால் ராகேல் அப்படி இல்லை, அழகானவா, ரூபவதி, 2மே இருக்குது, ரூபமும் இருக்குது, அழகும் இருக்குது. அதனால் இவன் என்ன பண்ணிட்டான், 2 பேரையும் ஒப்பிட்டு பார்த்தான். இவள் அழகாக இருக்கா, அவள் அழகு கம்மியாக இருக்கா, இவள் ரூபமாக இருக்கா, அவள் ரூபம் கம்மியாக இருக்கா, இளையவளையே கல்யாணம் பண்ணிடுவோம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், சின்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், 7 வருஷம் அதுக்காக நான் அடிமையாக இருக்கேன், உங்களுக்கு ஒத்தடிமையாக இருக்கிறது, சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறது, சாப்பாடு தங்குற இடம் மட்டும்தான், உடம் மட்டும்தான், சம்பளம் எல்லாம் வரதட்சணை, ஆணு தான் வரதட்சணை கொடுக்கணும் அந்த காலத்தில் அந்த ஊரில். இப்போ 7-12 84 மாத சம்பளம், இஎம்ஐ மாதிரி. அதாவது இது ப்ரீ இஎம்ஐ, போஸ்ட் இஎம்ஐ இல்லை, பொருளை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறது இல்லை, இது முதல்ல இஎம்ஐ கட்டுறது. சரி, ஆனால் என்ன நடந்துச்சு நமக்கு நல்லா தெரியும், நான் வசனங்களை நிறையா படிக்க போகிறதில்ல. கல்யாணத்து அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு ராத்திரி பொண்ணை மாற்றி அனுப்பிச்சிட்டான். அந்த காலத்தில் கரண்ட்டு கிடையாது. அதனால தான் அந்த காலத்தில் ஒரு சட்டம், சிஎஸ்ஐ சபையிலலாம் ஒரு சட்டம் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில், இப்போ இருக்கா தெரியல. சூரியன் அஸ்தமித்த பிறகு, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ ஒரு சட்டம் இருந்துச்சு. அது சாயங்காலம்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, 6-6:30 மேலெலாம் அந்த காலத்தில். இப்போ பண்ணுறாங்க, ஏன்னா இப்போ கரண்ட் வந்துடுச்சு. ஏன் அப்படி வச்சாங்கன்னா, இருட்டில் அந்த காலத்தில் கரண்ட்டு கிடையாது, எனக்கு தெரிஞ்ச கரண்ட்டு கிடையாது. தூத்துக்குடி மாவட்டத்தில் எருசலேம் பள்ளிப்பத்துன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் எங்கள் தாத்தா ஆசிரியராக இருந்தாங்க. லீவுக்கு அங்கே தான், சென்னையிலேருந்து நாங்கள் லீவுக்கெல்லாம் அங்கே தான் போவோம். அங்கே போனப்போ எங்கள் தாத்தா வீட்டில் கரண்ட்டு கிடையாது. நான் சொல்கிறது 1970களுடைய ஆரம்பம். தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த எருசலேம் பள்ளிப்பத்தில் கரண்ட்டு கிடையாது. சர்ச்சில் கரண்ட் இருந்துச்சு, 1-2 வீட்டில் கரண்ட் இருந்துச்சு. கிராமத்தில் முக்கால்வாசி வீட்டில் கரண்ட்டு கிடையாது. எங்கள் தாத்தா வாடகைக்கு இருந்த வீட்லேயும் கரண்ட்டு கிடையாது. நல்லா ஞாபகம் இருக்குது, அறிக்கை விளக்கு தான் பற்ற வைப்பாங்க பொழுது சாஞ்சா. ஆகினால தான் ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க, ஏன்னா மாற்றிடக்கூடாது, பொண்ணு மாறிடக்கூடாது, அடக்கமும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சிஎஸ்ஐயில் ஒரு சட்டம் வச்சுருந்தாங்க, சூரியன் அஸ்தமித்த பிறகு அடக்கம் பண்ண மாட்டாங்க, சூரிய உதயத்துக்கு முன்னால் அடக்கம் பண்ண மாட்டாங்க, கல்யாணமும் நடத்த மாட்டாங்க, ஏன்னா மாற்றிடக்கூடாது. அந்த காலத்தில் கரண்ட்டு கிடையாது, இருட்டில் ஏதோ சின்ன சின்ன விளக்குகள் தான், இருட்டில் ஆளை மாற்றிடக்கூடாது, பாடியை மாற்றிடக்கூடாது, சட்ட சிக்கல் வந்துடும். அதனால் அப்படி சட்டம் வச்சுருந்தாங்க. ஒருவேளை இதுக்காக யாக்கோபு கேஸை பார்த்து தான் சட்டம் வச்சாங்களா என்னன்னு தெரியல.
இல்லை அது மாதிரி எதுவும் கேஸ் நடந்துச்சா தெரியல. கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி பொண்ணை மாற்றிட்டாங்க. தங்கச்சிக்கு பதிலாக பொண்ணு அக்காவை தாய் மாமாவே அப்படி மாற்றி அனுப்பிச்சிட்டான். இவனுக்கு காலையில் தான் தெரியுது அது தங்கச்சி இல்லை அக்கா அப்படின்னு. அப்புறம் போய் கேட்குறான், என்னை ஏமாற்றிட்டீங்களேன்றான். இல்லைப்பா, உனக்கு தங்கச்சியை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா அந்த நாட்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணம் பண்ணுவது சட்டமும் சமூகமும் அதை அனுமதித்திருந்தது. அதனால் இன்னொன்று நான் அவள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன், இவளுக்கு ஒரு 7 வருஷம் கல்யாணம், நீ வேலை செய். ஏன்னா அவங்க மாமாவுக்கு ஒரு கொத்தடிமை கிடச்சான். அந்த காலத்துலேயே வேலைக்கு ஆள் கிடைக்காது போல இருக்குது. ஒருத்தன் சும்மா வேலைக்கு ஒருத்தன் கிடச்சிட்டான், நல்லா வேலை செய்கிறான். அதனால் அவனை வேலை வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். இதில் பார்த்தீங்கன்னா தகப்பனுடைய கட்டளை நிறைவேற்றப்பட்டது. யாக்கோபுடைய விருப்பம் நிறைவேறிச்சா, யாக்கோபுடைய விருப்பமும் நிறைவேறிச்சு. அதே போல் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறிச்சுனால கர்த்தருடைய திட்டமும் அதில் நிறைவேறிச்சு. ஏன்னா அந்த லேயாள் வயிற்றுல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். லேயாள் வயிற்றுல தான் தாவீது யூதா பிறந்தான். யூதாவின் வம்சத்தில் தான் தாவீது வந்தான். தாவீதின் வம்சத்தில் தான் இயேசு பிறந்தார். ஆக லேயாளை லாபான் ஏமாத்திருக்கலாம், ஆள்மாறாட்டம் பண்ணியிருக்கலாம். இந்த கர்த்தருடைய திட்டம்ன்றது லேயாள் தான். லேயாளுடைய வயிற்றில் தான் லேவி பிறந்தான். ஆசாரிய லேவி ஆரோனுடைய முற்பிதா. லேவி கோத்திரத்தில் தான் ஆரோன் வந்தான். அப்போ லேவி கோத்திரம், ஆசாரிய கோத்திரம் லேயாள் வயிற்றுலேருந்து தான் வந்தது. ராஜ வம்சம் யூதா கோத்திரம், இயேசுவையே தோன்ற பண்ணின அந்த குடும்பம் அந்த லேயாள் வயிற்றுலேருந்து தான் வந்தது, ராகேல் வயிற்றுலேருந்து வரல. இப்போ இங்கேயும் யாக்கோபினுடைய விருப்பத்துக்கு 2வது ஸ்தானம் தான். கர்த்தருடைய திட்டம், அது யாக்கோபை மீறி நடந்த ஒரு சம்பவம். அது லாபான் ஏமாத்தா கூட செஞ்சிருக்கலாம், கர்த்தர் அதை அனுமதிச்சார். அதனால் இங்கே இது ஒரு விதமான கல்யாணம். இந்த ஏசா இன்னொன்று செஞ்சான். ஏசா இஷ்டத்துக்கு மட்டும் கல்யாணம் பண்ணல, அதுக்கப்புறம் பழி வாங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணான். அது 28 8 9 வரை வாசிக்கிறோம். கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகி ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேலிடத்திற்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நேபோயாத்தின் சகோதரியுமாகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான். ஏற்கனவே 2 பொண்ணை இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி இந்த 2 பொண்ணுனால அப்பா அம்மாவுக்கு வேதனை. இப்போ இந்த நாட்டு பெண்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது. அப்பாவுக்கு ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் அப்பாவுக்கு பிடிக்காததை செய்யணும், அப்பாவை வெறுப்பேற்றணும், அப்பாவை பழி வாங்கணும். என்ன ஆசீர்வதிக்காம யாக்கோபை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஏமாந்து தான் ஆசீர்வதிச்சான், ஆள்மாறாட்டம் பண்ணி தான் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். ஆனாலும் பழி வாங்கிறதுக்காக ஒரு கல்யாணம், அப்பாவை வெறுப்பேற்றுறதுக்காக ஒரு கல்யாணம். யாராவது அப்படி பண்ணுவாங்களா? பண்ணியிருக்கானே. இன்னும் ஒருத்தரை வெறுப்பேற்றுறதுக்காக யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? பழி வாங்கிறதுக்கு. அப்படி ஏசாவுடைய கல்யாணத்தில் கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாகவும் இருக்குது, பெற்றோருடைய விருப்பத்துக்கு மாறாகவும் இருக்குது, பெற்றோரை பழி வாங்குகிற நோக்கமும் அதில் இருக்குது, சொந்த இஷ்டமும் அதில் இருக்குது, எல்லா தவறான அம்சங்களும் அதில் இருக்குது. இப்போ 3 திருமணங்கள். ஒன்று ஈசாக்கின் திருமணம், முழுக்க கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட திருமணம், ஜெபத்தினால் நடந்த திருமணம். எலேசருடைய ஜெபத்தால் ஆபிரகாம் தன் அழைப்பிலே உறுதியாய் நின்று அழைப்புக்கேற்ற பெண்ணை பார்த்தான். ஜெபத்தின் மூலமாய் பெண் கண்டுபிடிக்கப்பட்டாள். தனக்கு ஏற்ற ஒரு பெண் வேண்டும் என்று இவன் தியானித்து கொண்டிருந்தான். ஒரு வாலிப வயசில் ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான்னா எதுக்கு ஜெபம் பண்ணுவான் சொல்லுங்க பார்க்கலாம்? தியானம் பண்ணுறான். தியானம் பண்ணுறது கர்த்தரை தியானிக்கிறான்.
வாலி வயசில் ஒருத்தன் எதுக்கு ஜெபம் பண்ணுவான், அல்லது கர்த்தரிடத்தில் எதுக்கு போவான்? தனக்கு வேலை வேணும், படிப்புக்காக போவான். ஈசாக்கு 40 வயசு ஆகிப்போச்சு. நல்லா அந்த படிப்பில் அந்த படிக்கிற ஒரு வயசு இல்லை. வேலை, அவங்க அப்பையும் ஒரு பெரிய உலக பணக்காரன் ஆபிரகாம். இவங்ககிட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க இருக்காங்க. அதனால் வேலைக்காக ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஆபிரகாம் குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கு ஏக வாரிசு ஈசாக்கு தான். அதனால் இவன் இன்னும் 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். இவன் வேலைக்காக. அப்போ என்ன தான் அடுத்தது கல்யாணத்துக்கு தான். அப்போ அதுக்காக தான் அவன் தியானம் பண்ணான். அதனால் இது முழுக்க முழுக்க ஈசாக்கினுடைய திருமணம் முழுக்க முழுக்க ஒரு பெஸ்ட்டு மாடல், நல்ல மிகச்சிறந்த ஒரு மாதிரி ஈசாக்குடைய திருமணம். யாக்கோபுடைய திருமணம் கொஞ்சம் ரெண்டாவதாக சொல்லலாம். அது ஓகே, அது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பூரணமான ஒரு முறைன்னு சொல்ல முடியாது. தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா கர்த்தருடைய திட்டம். அவன் அவள் என்ன சொல்கிறான் லாபான்னு, மூத்த பொண்ணு இருக்கும்போது 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணி, இப்போவுமே கொஞ்சம் கஷ்டம்தான். மூத்த பொண்ணு இருக்கும்போது 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது இப்போவும் கஷ்டம்தான். நடக்குது சில குடும்பங்களில். ஆனால் இப்போவே கொஞ்சம் யோசிப்பாங்க. வேறு வழி இல்லைன்னா தான் இளைய பொண்ணுக்கு முதல்ல கல்யாணம் வைப்பாங்க, அப்புறம் மூத்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதனால் நான் மூத்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா 1க்கு மேற்பட்ட கல்யாணங்களை பண்ணுவது அந்த காலத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது சட்டத்தால், சமூகத்தால். அதனால் அப்புறம் லேயாலையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த லேயால் தான் இவனுக்கு பின்னால் நான் சொல்ல போகிறேன் அது எப்படின்னு சொல்லி. இவன் விரும்பி பார்த்த லேயால் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போகிறேன். 3 விதமான திருமணம் இல்லையா? 3 விதத்துலையும் திருமணம் பண்ணலாம். நம்ம இஷ்டத்துக்கும் கல்யாணம் பண்ணலாம். யாரை பற்றியும் கவலை இல்லை. அப்பனாவது அம்மாவாவது ஆண்டவராவது என் இஷ்டம் அப்படின்னு திருமணம் பண்ணலாம். பழி வாங்கிறதுக்கு, ஒருத்தரை வெறுப்பேற்றுறதுக்கும் கல்யாணம் பண்ணலாம். இல்லை, நான் முழுக்க முழுக்க ஆண்டவரை தியானிப்பேன், எங்கள் அப்பா பொண்ணு பார்க்கட்டும் அப்படின்னு அப்படியும் விட்டு கொடுத்தும் விடலாம். அல்லது அப்பா சொன்னதையும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய விருப்பத்தையும் அதில் கலந்து அப்படியும் ஒரு திருமணம் பண்ணலாம். மாமாவுடைய காரியமும் அதில் கலந்து, மாமாவினுடைய காரியத்தின் மூலம் தான், மாமாவினுடைய செயலில் தான் கர்த்தருடைய திட்டம் அதில் விளங்குது. லேயாள் அங்கே திருமணம் செய்து வைக்கப்படுகிறாள். இப்போ யாக்கோபுடைய திருமணம் அது ஓகே, அதை பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே, அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம், ஓகே. ஆனால் ஏசாவுடைய திருமணம் ரொம்ப பயங்கரமான திருமணம். அதனுடைய வழி வந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரபியர்கள். எப்படி இருக்காங்க பாருங்கள், அதனுடைய சன்னதி எப்படி இருக்கு பாருங்கள். அவங்கள அப்படி இருக்காங்க. அந்த சன்னதி இன்றைக்கும் பொருளாதார ஆசீர்வாதம் இருக்குது. ஏன்னா ஆபிரகாமின் சன்னதின்றதுனால. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. வேறு எதில் சிறந்து விளங்குறாங்க? பொருளாதாரத்தில் மட்டும்தான். அதை வச்சுக்கிட்டு வெளிநாட்டிலேருந்து தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து, அதை வச்சுக்கிட்டு வெளிநாட்டிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து தங்கள் நாட்டை முன்னேற்றுறாங்க, அவ்வளோதான். இப்போ அதனுடைய விளைவுகள் என்னன்னு பார்க்க போகிறோம். அதனுடைய விளைவுகள் ஈசாக்குடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதலான குடும்பம். பெருசாக எந்த மோதலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்றே ஒன்று தான், 20 வருஷம் குழந்தை இல்லை. அப்போ கூட அவங்களுக்குள்ள பிரச்சனை வரல. 20 வருஷம் குழந்தை, அந்த காலத்தில் குழந்தை தான். இப்போவே 6 மாதம் ஆன பிறகு விசேஷம் இல்லையான்னு கேட்குறாங்க. 21வது நூற்றாண்டில் கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆன பிறகு ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்குறாங்க இப்போவே. அப்போ குழந்தை தான் செல்வம், குழந்தை தான் சொத்து. அப்போ 20 வருஷம் எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க? 20 வருஷம் குழந்தை இல்லை, டாக்டர் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாதா, நீங்கள் போய் ஜெபம் பண்ணக்கூடாதா, இப்படிலாம் நம்ம ஒரு வருஷம் ஆனாலும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் போய் பாருங்கள், 1 வருஷம் ஆகிப்போச்சு, நீங்கள் இந்த கூட்டத்துக்கு போங்க, இந்த பிரசங்கியார்கிட்ட போங்க, அவருக்கு அந்த கிருபை உண்டு, ஜெபம் பண்ண குழந்தை இருக்கும், சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்
ஒரு 4000 ஆண்டு, கிட்டத்தட்ட 3000, நான் அந்த அளவுக்கு ஆண்டுகள் கணக்குக்கு முன்னால், 3500 4000 வருஷத்துக்கு முன்னால் என்ன செய்கிறாங்க பாருங்க. ஒன்றும் எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும், எவ்வளோ நெருக்கம் இருந்திருக்கும், நிந்த இருந்திருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள எந்த மோதலும் வரல. அதுக்கப்புறம் ஈசாக்கு ஜெபம் பண்ணுறான். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் இன்னும் கேட்டால் குறை ரெபேக்காலில் தான் குறையே இருந்துச்சு. அவளுடைய சரீரத்தில் பலவீனம் இருந்து, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பலவீனம் ரெபேக்காளுடைய உடலில் இருந்ததுன்னு ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 25:21 மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். மலடி அப்படின்ற வார்த்தை, அது இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடாத வார்த்தை, பழைய காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது மலட்டுத்தன்மை அப்படின்னா குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத, கருத்தரிக்க முடியாத ஒரு உடல் நலம். இப்போ கர்த்தர் பார்த்து கொடுத்த பெண் ரெபேக்காள், கர்த்தர் பார்த்து கொடுத்த ஜபத்தின் மூலம் கிடைச்ச பெண். அழைப்பே முக்கியம், கர்த்தருடைய அழைப்பு தான், அதுக்கேற்ற பெண் தான் வேணும்னு சொல்லி கிடைச்ச பொண்ணு. தியானம் பண்ணி தியானத்தின் மூலம் கிடைச்ச பெண்ணு. எப்படி இருக்கா அவ? குறை இருக்கு, முக்கியமான குறை, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு உடல் நலம். அப்படிப்பட்ட உடல்நிலை. ஜெபித்தான். விவாகம் பண்ணின போது 40 வயசு ஈசாக்குக்கு. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழித்து தான் குழந்தை பிறக்குது. வம்ச வரலாறில் பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு 60 வயசு ஆகிப்போச்சு. 20 வருஷம் குழந்தை இல்லை. அதனால் ஆனாலும் அவங்களுக்குள்ள சமாதான குறைவு வரல. ஆபிரகாம் மாதிரி ஒரு ஆகார் பின்னால் ஆபிரகாம் போயிட்டான், அப்படிலாம் இவன் போகலை. யாக்கோபு பாருங்கள், மறுமனையாட்டிகள், மனைவிமாரே மறுமனையாட்டிகளை மூலம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும்படி தூண்டினார்கள், ஏற்பாடு செய்தார்கள். 2 மறுமனையாட்டி வேற. ராகேலுக்கு குழந்தை இல்லைன்னா ஒரு மறுமனையாட்டியை, தன்னுடைய வேலைக்காரியை மறுமனையாட்டியாக கொடுத்தா. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இங்கே ஏற்படலை. 20 வருஷம் காத்திருந்தாங்க, ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு தம்பதியா. ஒன்னே ஒரு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? பிள்ளைகள் இடத்துல பட்சபாதமாக இருந்தாங்க. கணவன் மூத்த பிள்ளை மேலே அதிக அன்பு வச்சுருந்தான். மனைவி 2வது பிள்ளை மகன் மேலே ரொம்ப அதிக பாசம் வச்சுருந்தா. பிள்ளைகளை பாகம் பிரிவினை பண்ணிக்கிட்டாங்க, பட்சபாதம் காட்டினார்கள். அதுதான் அவங்க வாழ்க்கையில் இருந்த குறை. ஆனால் கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்கல. ஈசாக்கு சொல்கிறான் மூத்த மகனை பார்த்து, எனக்கு நீ வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வா, காட்டுக்கறி கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் மட்டும் ஈசாக்குக்கு மனைவியாக இருந்தால் நேராக போய் கேட்டிருப்பேன், ஏயா நீங்கள் செய்கிறது சரியா? நமக்கு இருக்கிறதே 2 மகன், 2 பேரும் ரெட்டை பிள்ளைங்க, அப்படி செய்யலாமா? ஒரு பிள்ளையை மட்டும் ஆசீர்வதிக்கலாமா? இது சரியான்னு கேட்டிருப்பேன். ஆனால் அதை கூட கேட்கல. தன்னுடைய கணவனுடைய முடிவை அவள் எந்த விதத்திலும் கேள்வி கேட்கவே இல்லை. மூத்த மகனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டான், கேள்வியே கேட்கல. நாடகம் போட்டாலே ஒழிய, ஆள்மாறாட்டம் பண்ணினாலே ஒழிய, யாக்கோபுக்கு நீ போய் ஏசா மாதிரி பேசு, மேலே அந்த தோளெல்லாம் போட்டுட்டு போ, ஆட்டு தோளெல்லாம், கண்ணு தெரியாது, தடவி பார்ப்பாரு, முடி இருக்கிற மாதிரி தெரியும், நான் காட்டுக்கறி மாதிரி நாட்டுக்கறியை, காட்டுக்கறி மாதிரி ஆட்டுக்கறியை, காட்டுக்கறி மாதிரி சமைச்சு தரேன், கொண்டு போ என்ன சொன்னாலே ஒழிய போய் கேட்கல. 2 பேரையும் ஆசீர்வதிங்க, இருக்கிறதே 2 பேர் தானே என்று கேட்கல. அதுக்கப்புறம் பாருங்க, இவன் இவ்வளோ பெரிய நாடகம் ஏற்பாடு பண்ணிட்டான். ரெபேக்கா ஏற்கனவே அவன் சரி கிடையாது. யாக்கோபு கூலை கொடுத்து சொத்தை எழுதி வாங்கிட்டான் ஏற்கனவே. ஆனால் அப்படி இருக்கும்போது இவன் இன்னும் அந்த மகனை இன்னும் கெடுக்கிறான். நீ போய்
நடித்து பொய் சொல்லி ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கு. இவ்வளோ நடந்து போச்சு. ஆனால் கூட ஈசாக்கு கோபப்படலை தான் மனைவி கிட்ட. ஏன் இப்படி பண்ண, ஏன் ஆட்டுக்கறியை சமைச்சு வேட்டைக்கறின்னு ஏமாத்தின, ஏன் இளைய மகனை இப்படி ஏமாத்தின, அவனுக்கு நடிக்க சொல்லி கொடுத்த, இது சரியா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவனும் மனைவியை கேட்கல. 2 பேர் செஞ்சதும் சரி கிடையாது. இவனும் மூத்த மகனை மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னதும் சரி கிடையாது. இவா இளைய மகனை நடிக்க வச்சதும் சரி கிடையாது. ஆனாலும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கல. ஒரு சராசரி கணவன் மனைவினா 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க இந்நேரம். அவ்வளோ ஒரு சமாதானமான வாழ்க்கை. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேலஞ்சஸ் இருந்தது, சவால்கள் இருந்தது. அப்புறம் ஏசா நான் யாக்கோபை கொன்னுருவேனா. அப்போ கூட என்ன சொன்னா, எங்கள் அப்பா செத்த பிறகு யாக்கோபை கொல்லுவேனா. அங்கே தான் பாருங்கள், அங்கே ஒரு கர்த்தருடைய கரம் இருக்குது. கொல்றதான் உடனே கொள்ளலாமே. கல்யாணம் கட்டுறதுக்கே அப்பாவை கேட்கலையே, இஷ்டத்து தானே கட்டியிருக்கிறான். கொல்றது தான் கொண்டுருக்கேன், நான் அப்பாட்ட கேட்டு தான் கொல்லணும். எங்கள் அப்பா சாவட்டும், அடுத்தது என் தம்பி என்னை கொண்டுடுறேன்னா. இப்போ அங்கே கூட ஒரு கொலை வெறி வந்தாலும் கூட அது அங்கேயும் ஒரு கர்த்தருடைய கரம் இருந்து அதை தடுத்து நிறுத்தியது. அந்த குடும்பம் இந்த மாதிரி ஒரு 1-2 குறை இருந்தால் கூட இந்த குடும்பம் ஒரு சுமூகமான சமாதானமான ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்தவன் ஈசாக். ஒருவனுக்கு ஒருத்தி. சுய இஷ்டத்தில் போகும்போது அங்கேயும் என்னாச்சு பாருங்க. 3 மனைவி, 3 மனைவியாலையும் பெற்றோருக்கு வேதனை. யாக்கோபும் சுய விருப்பத்தில் போனான். அது என்னாச்சுன்னு அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். ஏசாவுடைய கதை என்னாச்சு? ஏசாவுடைய கதை எபிரேயர் 12, 16, 17 போட்டிருக்கு. தான் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணவன், பழி வாங்கிறதுக்காக வெறுப்பேற்றுறதுக்காக கல்யாணம் பண்ணவன் கதை என்னாச்சு, முடிவு என்னாச்சு? எபிரேயர் 12, 16, 17. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவைப் போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். ஏசாவா மாதிரி சீர்கெட்டவனாய் இருக்காதீங்க. அவனை சீர்கெட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா பின்னால அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்பினான். பின்னால கண்ணீர் விட்டு கவலையோடு தேடினான். ஆனாலும் மனம் மாறுதல் அவனுக்கு கிடைக்கல. அவன் தள்ளப்பட்டான், ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். அதனால ஏசாவுடைய வாழ்வு ஒரு நல்ல, பின்னால் அவன் அழுதான். கர்த்தரிடத்தை போய் அழுதானான்னு தெரியல. ஆனால் கண்ணீர் விட்டு கவலையோட தேடினான்னு போட்டிருக்கு. மனம் மாறுதல் அவனுக்கு வரல. அதனால ஒரு நல்ல ஒரு நாட்கள் ஏசாவுக்கு இருக்கல. ஒரு நல்ல, ஏன்னா கர்த்தர் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் கூட. நம்ம உதாரணத்துக்கு பார்வோன் முதல்ல அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அப்புறம் கர்த்தரே அவன் இருதயத்தை கடினப்படுத்திட்டார். இவன் கண்ணீர் விட்டு தேடியும் மனமாறுதல் வரல, ஆசீர்வாதத்தை விரும்பியும் தள்ளப்பட்டான். அதனால கல்யாணம் தானே, அது என்ன பெரிய இது. இப்போ அது ரொம்ப கல்யாணன்றது ரொம்ப கொஞ்சம் பழைய மாதிரி சீரியஸாக கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ணிட்டா கடைசி வர அதான் வேறு வழி கிடையாது. கடைசி வர அந்த பையன் கூட அந்த பொண்ணு கூட தான் இருக்கணுன்றது இப்போ பட்டணத்து வாசிகள் நடுவில், படித்தவர்கள் நடுவில் கொஞ்சம் அது குறைஞ்சி போச்சு. வேண்டாம்னா விட்டுடலாம், பிரிஞ்சிடலாம், விவாகரத்து பண்ணிக்கலாம் அப்படிலாம் ஒரு எண்ணம் வந்துடுச்சு. பார்த்துக்கலாம். அதாவது ஒரு பொண்ணு சொன்னா, நான் ஓகே நான் கல்யாணம் பண்ணுறேன், ஆனால் பிடிக்கலன்னா அடுத்த நாள் சாயங்காலமே வீட்டுக்கு வந்துடுவேன்னா. இன்னொரு பொண்ணு சொன்னால் 1 மாதம் பார்ப்பேன், ஓகே
நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், 1 மாதம் பார்க்குறேன், பிடிக்கலன்னா திரும்பி வந்துடுவேன் நான். அதனால் இப்போ 2 பொண்ணுக்குமே கல்யாணம் ஆகலை. நான் இந்த 2 டைலாக் பேசின பொண்ணுக்குமே இன்னும் கல்யாணம் ஆகலை. ஒரு பொண்ணுக்கு கல்யாண வயசெல்லாம் தாண்டிடுச்சு, இன்னொரு பொண்ணுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த மாதிரி இப்போ அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அது ஒரு சீரியஸ்னஸ். நம்ம கடைசி வரைக்கும் வாக்கு அப்படி தானே கொடுக்குறோம். மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் உனக்கு கணவனாக இருப்பேன், மனைவியாக இருப்பேன் அப்படின்னு தான் வாக்கு கொடுக்குறோம். ஆனால் ஏசா பழி வாங்கிறதுக்கு யாராவது அப்பனை பழி வாங்கிறதுக்கு எவனாவது கல்யாணம் பண்ணுவானா? உலகத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ அவன் எதையுமே சில நல்ல விஷயங்களெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கல. பேஸ்ட புத்திரப்பாகும். மூத்த மகனுக்கு 2 மடங்கு பொறுப்பு, 2 மடங்கு சொத்து, 2 மடங்கு ஆசீர்வாதம். அவன் அடப்போடா, நான் நாளைக்கு சாவ போகிறேன், எனக்கு எதுக்குடா சேஷ்ட புத்திரப்பாகும் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான். நீ கூழுக்கு பதிலாக உனக்கு சேஷ்ட புத்திரப்பாகன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான், ஆணையிட்டு கொடுத்தான். கல்யாணத்தையும் ரொம்ப அவன் துச்சமாக நினச்சான். ஆனால் கடைசியில் அவன் கண்ணீர் விட்டு கதறான். மனம் மாறுதல் வரல. ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக அவன் விரும்புகிறான், ஆசீர்வாதம் வரல. ரொம்ப நல்ல மோசமான சீர்கெட்டவனாகிய ஏசான்னு போட்டிருக்கு. ஏசாவை போல் சீர்கெட்டவனாகவும் இராதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். அதனால் ஒரு மூத்த மகன், நான் இந்த குடும்பத்தில் மூத்த மகன், என்னுடைய மனைவி இந்த குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் இருக்காங்க, 100கணக்கிலேயாவது இருக்காங்க. இராணுவமே செக்யூரிட்டி ஃபோர்ஸே 300 சில்லற பேர் செக்யூரிட்டி இருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ வேலைக்காரங்க இருப்பாங்க பாருங்கள். ஆயிரக்கணக்கில் நிச்சயமாக வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவியாக இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் ஒரு முதலாளி அம்மாவாக இருக்கணும். நான் தான் மூத்த மகன், அடுத்த முதலாளி நான் தான், கம்பெனியினுடைய அடுத்த சிஇஓ நான் தான், சேர்மன் நான் தான். அந்த பொறுப்பு எதுவுமே இல்லை. இன்றைக்கி எனக்கு தாகம் எடுக்குதியா, பசிக்குதியா, கொடு, பார்த்துக்கலாம், நாளைக்கு கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் அப்பனை வெறுப்பேற்றணும், ஆசீர்வாதத்தை என் தம்பிக்கு கொடுத்துட்டான், எங்கள் அப்பாவை வெறுப்பேற்றணும், அதுக்கு ஒரு கல்யாணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது கல்யாணத்தை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி அவங்க அப்பாவுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னார். வேடிக்கையான ஒரு விஷயம் அடிக்கடி நான் சொல்லுவேன். அவங்க அப்பாவுக்கு வேலை கிடச்சி வெளியூருக்கு போயிட்டாராம். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து வந்தாராம். கேட்டாங்களா அவங்க அப்பாவை, தாத்தாவும் பாட்டிங்கிறாங்க, எப்படிப்பா இருக்கேன்? நல்லா இருக்கேன், ஒரு குறையும் இல்லை, ஒரே ஒரு குறை இருக்கேன். என்ன குறை? முதுகு தேய்ச்சி என்னால் குளிக்க முடியல. ஏன்னா இங்கே அப்பா தான் முதுகு தேய்ச்சி விடுவாராம். வாலிப மகனுக்கு குளிக்கும்போது அப்பா முதுகு தேய்ச்சி விட்ருக்காரு. எனக்கு முதுகு தேய்ச்சி குளிக்க முடியல, தேய்ச்சி விடுறதுக்கு ஆள் இல்லைன்னொன்னே அவங்க அப்பாவுடைய அப்பா என்ன பண்ணாலும் டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரான். தாத்தா, எதுக்கு கல்யாணம்? முதுகு தேய்ச்சி விடுறதுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணம் சிலர் சொல்லுவாங்க, ஹோட்டலில் சாப்பிட்றேன், உடம்பு கெட்டு போகுது, வீட்டில் சமைக்கணும், அதுக்கு கல்யாணம். அதை அதெல்லாம் மனைவி செய்வாள், அது அவருடைய கடமை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதுக்காக ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது. சமைக்கிறதுக்காக, முதுகு தேய்ச்சி விடுறதுக்காக, அதுக்காக கல்யாணம் பண்ணால் அது கல்யாணத்தினுடைய அந்த நோக்கமே கேலி கூத்தாயிருதுல. அதுதான் ஏசாயா பண்ணான். கடைசியில் அவன் கதி என்னாச்சு பார்த்தீங்களா? ஆனால் யாக்கோபு லேயாள் மூலம்தான் அவனுக்கு அவனுடைய ஆசீர்வாதம் வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள். அங்கே பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். யாரு? லேயாள்.
32ஆம் வசனம் சொல்லுது லேயாள்னு சொல்லுது. 35ஆம் வசனம் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். லேயாள் வயிற்றில் தான் யூதா பிறந்தான், லேவி பிறந்தான். ஆனால் ராகேல் என்ன ஆனா தெரியுமா? இவன் லவ் பண்ணி கட்டினானே, அப்பாவுடைய கட்டளை தான், அப்பாவுடைய கட்டளை மாமன் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி இவன் அதை லவ் பண்ணுறான். அப்புறம் கல்யாணமும் பண்ணிட்டான். அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால், முதல்ல அவளுக்கு குழந்தை பிறக்கலை, அவளுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு. ரெபெக்காளுக்கு அது இருந்துச்சு, ஜெபத்தின் மூலம் சரியாச்சு. இவளுக்கும் ஜெபித்து இவளுக்கும் சரியாக போச்சு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவள் என்ன பண்ணா, அப்பாவுடைய விக்கிரகத்தை திருடிக்கிட்டு போயிட்டான். அது ஒரு ஆதியாகமம் 31வது அதிகாரம். அதில் இவங்க யாக்கோபு சொல்லாமல் கிளம்ப புறப்பட்டு போயிடுறான். 20 வருஷம் மாமனார் வீட்டில் இருக்கிறான், மாமனாருடைய தொழிலில் வேலை செய்கிறான். ஆண்டவர் போகணுன்னு சொல்லிட்டு போயிருக்கணும், சொல்லாமல் பொருளை மாமனார் விடமாட்டார், மனைவி பிள்ளைகளை பிடிச்சி வச்சுக்கிடுவார். இவனே பயந்துக்கிட்டான், சொல்லாமல் கிளம்ப புறப்பட்டு போகிறான். பின்னால் லாபான் தன்னுடைய உறவினர்கள் நண்பர்களோட பெரிய படசூழ வேலைக்காரங்க பெரிய படையோடு அவன் பின்னால் துரத்துறான். என்ன நடக்குது பாருங்க. 30ஆம் வசனம் ஆதியாகமம் 31. இப்போதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதுனால போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். இவன் சில விக்கிரகங்களை வச்சிருந்தான் லாபான். லாபான் எப்படிப்பட்ட ஆள்னா, ஆண்டவரையும் கும்பிடுவான், விக்கிரகத்தையும் கும்பிடுவான். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளார் உள்ளே வாரும், இதெல்லாம் சொன்னது லாபான். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கல்யாண கார்டில் அவன் சொன்னதை தான் போட்டிருக்காங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும்னு சில இடங்களில் எழுதி போட்டிருப்பாங்க, அது அவன் சொன்னது தான். அப்படிப்பட்ட ஆள், ஆனால் விக்கிரகத்தையும் வணங்குறான். அதனால் அநேகமாக ஆசிய சர்ச்சுடைய ஃபவுண்டராக அவன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தையும் கர்த்தரையும் பற்றி கர்த்தருடைய வசனம்னு சொல்கிறான், விக்கிரகத்தையும் வணங்குறான். அந்த விக்கிரகத்தை இவன் திருடிட்டு வந்துட்டான் ராகேல். நம்ம லவ் பண்ணி கட்டின பொண்ணு, யாக்கோபை லவ் பண்ணி கட்டின பொண்ணு. இவன் அதை கேட்குறான். உடனே இவனுக்கு கோவம் வந்துச்சு. 32ஆம் வசனம், ஆனால் யாரிடத்தில் தெய்வங்களை கண்டுபிடிக்கிறவரோ அவர்களை உயிரோடு விட வேண்டாம். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். அவன் என்ன சொல்லிட்டான், யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோടെ விட வேண்டாம். யாக்கோபு சொன்ன வார்த்தை தெரியாது, ராகேல் திருடிட்டு வந்தான்னு சொன்னால் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் லாபான் அவள் ஒளிச்சு வச்சுருந்தா, ஒட்டக சேனத்தின் மேலே ஒளிச்சு வச்சு அது மேலே உட்காந்துருந்தா. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் எழும்ப முடியலன்ட்டா. அவன் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டான் லாபான், கண்டுபிடிக்க முடியல. அவனுடைய அவன் தெய்வங்களை காணாமல் போயிடுச்சு, கண்டுபிடிக்க முடியல, திரும்பி போயிட்டான். சில வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, அந்த விக்கிரகங்கள் தான் சொத்து பத்திரம் மாதிரி. அந்த ஊரில் அந்த நாட்களில் ஒவ்வொரு வீட்டுக்கும் விக்கிரகம் இருக்கும். அந்த விக்கிரகம் ஒரு சொத்து பத்திரம் மாதிரி. அந்த விக்கிரகம் எந்த பிள்ளைகிட்ட இருக்கோ அந்த பிள்ளைக்கு சொத்தெல்லாம் போயிடும். அப்படி சில வேத பண்டிதர்கள் எழுதி வச்சிருக்காங்க. ஒருவேளை உண்மையிலேயே கடவுள் அந்த விக்கிரகத்தின் மேலே உள்ள பக்தியில் தேடினானா, அல்லது சொத்தெல்லாம் அதை கொண்டு போய் நாளைக்கு அங்கே கோர்ட்டு இருக்கும். அந்த காலத்தில் ஒளிமுக வாசலில் கோர்ட்டு இருக்கும். அதை கொண்டு போய் பாருங்கள், விக்கிரகம் என்கிட்ட இருக்குது, அதனால் எங்கள் அப்பா சொத்தெல்லாம் எங்கள் மாமனார் சொத்து தான், எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டா சிக்கலாயிரும். அதுக்காக தேடினானா, பக்தியில் தேடினானா, ரெண்டும் காரணமாக தெரியல. ஆனால் இவன் சொன்ன வார்த்தை, ராகேல் திருடிட்டு வந்தது தெரியாது, யாரிடத்தில் இருக்கிறதோ அவனை உயிரோடு விட வேண்டான்னு சொன்ன வார்த்தை ராகேல் மேலே பழித்து விட்டது. ராகேல் மிக இளம் வயதில் இறந்து போனதை நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு பெண்ணு பாருங்க, விக்கிரக ஆராதனை பண்ணுற பெண்ணு, ரகசியமாக விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருந்திருக்கா, ஜெபமும் பண்ணுறா. ஜெபம் பண்ணி தான் குழந்தையை அவள் பெற்றாள்.
ஏன்னா அவள் குழந்தை பெறுவதற்கான உடல் நலம் இல்லை. ஜெபம் பண்ணி தான் குழந்தை பெற்றா. ஒரு பக்கம் ஜெபமும் பண்ணுறா, வெளியே பார்க்குறதுக்கு விசுவாசி, உள்ளுக்குள்ளே பார்த்தா சிலர் பார்க்குறதுக்கு வெளியில் பயங்கரமான ஆவிக்குரிய சபைக்கெல்லாம் போவாங்க. ஆனால் ரகசியமாக மந்திரவாதிக்கிட்டும் போவாங்க, ரகசியமாக ஜோசியமும் பார்ப்பாங்க. அப்படி ஆட்களும் இருக்காங்க. ராகேல் அப்படிப்பட்ட ஆளோ என்னவோ தெரியல. விக்கிரகத்தை வணங்குகிற ஒரு பெண், திருடி கொண்டு வந்த ஒரு பெண், அதுவும் அப்படிப்பட்ட பெண்ணு தான் இவனுடைய லவ் அப்படிப்பட்ட பெண் மேலே தான் வந்திருக்கு. அதனால் நான் காதலுக்கு எதிரானவன் அல்ல. கர்த்தருக்குள்ளான ஒரு பெண்ணை விரும்பி முறைப்படி கல்யாணம் பண்ணுறதை நான் எதிர்க்கின்றவன் அல்ல. ஆனால் பாருங்கள், யாக்கோபுடைய கேஸ் ஸ்டடியை பாருங்கள். அவன் விரும்பின பெண்ணு திருடினாள், விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவளாக இருந்தால், இள வயதில் செத்து போயிட்டான். நம்ம வாசிக்கிறோம், ராகேல் பெத்லகேமில் அடக்கம் பண்ணப்பட்டாள்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 19ஆம் வசனம், ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். 2வது பிரசவத்தில் இறந்து போயிட்டான். பென்யமீனை பெற்றெடுக்கும் போது, அதுவும் வேற, அவனை வேற என்ன சொல்லிட்டு சாவும் போதா சும்மா போனாலா, அவனை வேற சாவம் விட்டுட்டு செத்துட்டா. அவளுக்கு என்ன பேர் வச்சானா பெனோனின்னு பேர் வச்சா. பெனோனின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? துக்கத்தின் மகன் அர்த்தம். அதுக்கப்புறம் யாக்கோபு அதை மாற்றி பென்யமீன் பேர் வச்சான். பென்யமீன் அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். 18ஆம் வசனம். சாவ போகிற நேரத்தில் தன் மனைவி வச்ச பேரை கூட அவனால் ஏற்றுக்க முடியல. அவள் மகனுக்கு கூட நல்ல பேர் வைக்கல, துக்கத்தின் மகன் பேர் வச்சுட்டு சேர்த்து போயிட்டான். இவன் பேரை மாற்றினான். பென்யமீன்னா வலது கரத்தின் மகன் அர்த்தம். வலது கரத்தின் மகன் பேரை மாற்றினான். அதனால் நம்ம சாய்ஸ் பல நேரங்களில் சில நேரங்களில் தப்பாக போகலாம். அது கர்த்தருக்குள்ளே இருந்தாலும் பெற்றோருடைய சம்மதத்துக்குள்ளே இருந்தாலும் நம்ம சாய்ஸு பல நேரங்களில் சில நேரங்களில் தப்பாக போகலாம். அதனால் நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். கர்த்தருக்குள்ள ஒரு சுய விருப்பம், பெற்றோருடைய விருப்பத்துக்கு ஒத்த ஒரு சுய விருப்பம், அது தப்பு கிடையாது. யாக்கோபுடைய திருமணம் தப்பு கிடையாது. ஆனால் அதுலேயும் அங்கே ஒரு குறை இருக்கிறத பார்க்குறோம். லேயால மட்டும் அவன் திருமணம் பண்ணியிருந்தான்னு நல்லா இருந்திருக்கும். அதனால் இந்த மூணு மாடல் திருமணம் என்றைக்குமே ஈசாக்கு மாடல், ஏசா மாடல், யாக்கோபு மாடல், குஜராத் மாடல்னு சொல்கிற மாதிரி இது ஏசா மாடல், ஈசாக்கு மாடல், யாக்கோபு மாடல். இதில் எது ஏசா மாடல் மட்டும் பண்ணிடாதீங்க, நிலைமையும் ரொம்ப பரிதமாயிரும். ஈசாக்கு மாடலை நான் பரிந்துரைக்கிறேன், த பெஸ்ட் மாடல். ஈசாக்கு மாடல் பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல, யாக்கோபு மாடலாவது பண்ணுங்க. யாக்கோபுக்கு பல போராட்டங்கள், ஆனால் அதையெல்லாம் கடந்து அவன் வர ஆண்டவர் உதவி செய்தார். அதனால் இது 3 விதமான திருமணங்கள், அதனுடைய விளைவுகள். அது நான் அதில் ஒரு டேபிளாகவே போட்டிருக்கேன் என்னுடைய நோட்ஸில். அந்த புஸ்தகத்தை, இந்த நோட்ஸ் அடங்கிய அந்த பாட நூலை நான் ஏற்கனவே குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பொண்ணை நம்ம பார்க்குறோம், தீனாள், யாக்கோபுடைய மகள். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய சம்பவம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் முழுசும் அந்த கதை இருக்கு. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அதாவது ஒரு ஊருக்கு போகிறாங்க, சீகேம்னு ஒரு ஊருக்கு புதுசாக போகிறாங்க. அங்கே போய் பக்கத்தில் குடியிருக்காங்க. அங்கே இருக்கிற பெண்களை பார்க்கணும் அப்படின்னு இவளுக்கு ஆசை. அது தப்பு கிடையாது.
அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேன் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். கண்டான், கொண்டு போனான், சயனித்தான், தீட்டுப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவளுடைய மனதுக்கு இன்பமாக பேசினான். 3வது வசனம். அதனால தீனால் பாருங்க, பெண்களை பார்க்கணும்னு போனா, சுத்தி பார்க்க போனா தப்பு கிடையாது. இந்த பட்டணத்து பெண்கள் எப்படி இருப்பாங்க, ஆண்களை பார்க்க போல நோக்க தப்பு கிடையாது. ஆனா போகும்போது தனியா போனாலா என்னன்னு தெரியல. தனியா போனாலா? தனியா போக மாட்டாங்க. இப்பவே பெண்களை தனியா விட மாட்டோமே, வாலிப பெண்களை யாராவது துணைக்கு போகணும். சரி, ஒரு பிரபு, அந்த பட்டணத்து பிரபு வரான். அவள் எப்படி கூட போனான்னு தெரில. அவனை பெண்ணுக்கு மனதுக்கு இன்பமா பேசினா அவன் வீட்டிலே இருந்துக்கிட்டா. அதான் பெரிய ஆச்சரியம். அவளுடைய சம்மதத்தோட தான் அந்த காரியம் நடந்தது. பலாத்காரம் பண்ணினான்னு சொல்லப்படலை. இந்த மாதிரி சில சம்பவங்கள் பலாத்காரம் பண்ணினதா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அல்லது லோத்தினுடைய விஷயத்தில், லோத்து மகள்கள் விஷயத்தில் நடந்தது போல ஏதோ மதுபானத்தை கொடுத்து சுய நினைவு இல்லாதப்போ ஒரு தப்பு நடந்துச்சு, அந்த மாதிரின்னு சொல்லப்படலை. நான் ஒரு பிரச்சனைக்காக போயிருந்தேன். அப்போ என்னன்னா, ஒரு வாலிப மகள் ஒரு வயதானவர் மேலே குற்றச்சாட்டு. அந்த வாலிப மகள் நேரடியாக வரல, ஆனால் அந்த வாலிப மகளுடைய குடும்பத்தார் வந்திருந்தாங்க. அவர் வயதானவர், தகப்பன் வயசுக்கு மேலே அதிகம், தவறாக நடந்து கொண்டாருன்னு குற்றச்சாட்டு. அவள் சொன்ன குற்றச்சாட்டு, எனக்கு கூல்ட்ரிங்கில் மயக்க மருந்து கொடுத்து என்னை மயங்க வச்சு என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு தான் சொன்ன குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் நான் போய் அதை, ஏன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டவருடைய மகன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர் என்னை எப்படியாகிலும் நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க, கொஞ்சம் நிலைமை சரியில்லை. அவரை அடிக்க வேற செஞ்சிட்டாங்க, இந்த குற்றம் சாட்டப்பட்டவரை. அப்புறம் நான் போய் பேசினேன். நான் போய் பேசி, ஏன்னா அந்த குடும்பத்தை, அந்த பையனுக்காக, மகனுக்காக நான் போயிருந்தேன். போன போது நான் சொன்ன ஒரே பாயிண்ட் தான். அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் குடும்பத்து பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து, எப்படி கொடுத்தாரு மயக்க மருந்துன்னு கேட்டேன். கூல்ட்ரிங்ஸில் கொடுத்தாரு, மயக்க மருந்து கொடுத்து தப்பாக நடந்துக்கிட்டார், இது குற்றச்சாட்டு. இப்போ நான் சொன்னேன், மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு அவரிடம் மருத்துவத்துறையில் இல்லை, ஒரு மருத்துவத்துறையில் இல்லை, அந்த மாதிரி எந்த துறையிலையும் மயக்க மருந்து கொடுக்குற அளவுக்கு இல்லை. அவர் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கக்கூடிய, வீட்டுக்கு வந்தால் காப்பி டீ தான் கொடுப்பாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கக்கூடியவங்களும் கிடையாது. இது நிச்சயமாக இது நம்பக்கூடியது அல்ல. அந்த பொண்ணு ஒரு 18 வயசுக்கு மேற்பட்ட பொண்ணு தான், வாலிப பொண்ணானா, நடந்தாலும் தப்பு தான். அதனால் நான் அந்த பாயிண்ட்டே பேசினேன். அவர் பண்ணது தப்பு தான், ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி நடக்கவே இல்லைன்றார். அவர் நடக்கவே இல்லைன்றார். நான் சொன்னேன், இதை நம்ப முடியாது. அந்த பொண்ணு மயக்கம் அடைந்தாள் என்பதை நிச்சயமாக நம்ப முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த பாயிண்ட்டை பேசுகிறேன். அந்த பாயிண்ட்டை நான் பேசும்போதே அந்த குற்றச்சாட்டு பலவீனப்பட்டு விட்டது. நாங்கள் போலீஸ் போகிறோன்னா நீங்கள் போங்க அப்படின்னு. ஆனால் அவங்க போகலை. அந்த மாதிரி நடக்கலை. இவளை லோத்துக்கு மதுபானம் கொடுத்து தப்பு நடந்த மாதிரி அவள் நடக்கலை. அவளுடைய சம்மதத்தோடு தான் நடந்திருக்கு. இவன் பேசுகிற பேச்சில் அவன் மயங்கிட்டா. வேற மயங்கினது மட்டுமல்ல, அங்கே வீட்டிலே இருந்துக்கிட்டா. எப்படிப்பட்ட பொண்ணு பாருங்க, தீனாள். அவனை அப்போதான் தெரியும். அப்போ முதல் முறையாக சந்திச்சப்போவே அவன் மேலே மயங்கிட்டா. தப்பு நடந்து போச்சு, வீட்டிலே வேற இருந்துக்கிட்டா. சரி, தப்பு நடந்தாலாவது வீட்டுக்கு திரும்பி அவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிலாம் நினைக்கிறேன். அவன் வீட்டிலே இருந்துக்கிட்டா.
அப்பாவும் வேண்டாம் அண்ணனும் வேண்டான்னு வீட்டிலே இருந்துக்கிட்டா. எப்படிப்பட்ட பொண்ணு பாருங்கள், ஒரு நாள் பழக்கம்தான். இந்த சம்பவம் ரொம்ப ஆச்சரியமான சம்பவம். எல்லா பெண்களும் இப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் தீனாள் வந்து இப்படிப்பட்ட பெண்ணாக அவள் இருந்தாள் இல்லையா? இப்போ அந்த பட்டணத்து பெண்களை பார்க்க போனா, இது வந்து ஒரு சம்பவத்தை நம்ம வந்து கொஞ்சம் விரித்து தான் பார்க்கணும். எப்படி அந்த பிரபுவை அவள் சந்தித்திருப்பாள். ஏன்னா பொதுவாக அந்த காலத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்க முடியாது. அந்த பட்டணத்து பெண்களை சந்திக்க போயிருப்பா. அந்த பிரபுவுடைய தங்கச்சியோ அக்காவோ யாரையாவது போய் சந்திச்சிருப்பா. இது அப்படி தான் அந்த பிரபுவை அவனுக்கு அந்த பிரபு அவளை நேசித்த சீகேம், அவன் பேரும் சீகேம் தான். இந்த சீகேமை வந்து திடீர்னு ஒரு புது பொண்ணை பார்த்து ஒரு பிரபு பேச மாட்டான். அல்லது ஒரு பெண் அந்த கலாச்சாரப்படி ஒரு பெண்ணை பார்க்க, யாரோ பெண்களை பார்க்க போனால் அதில் இந்த சீகவமுடைய தங்கச்சி இருந்திருக்கலாம், அக்கா இருந்திருக்கலாம், யாரோ சொந்தக்காரங்க இருந்திருக்கலாம். அப்படி தான் சீகவமோடு அறிமுகம் ஏற்பட்டது. இவன் வந்து ஒரு ஆண்டவரை அறியாதவன். அதான் பெரிய பிரச்சனை. விருத்த சேதனம் இல்லாதவன், ஆண்டவனை அறியாதவன். இப்போ இங்கே அந்த உலகத்து நட்பு, அதனால தான் வேத புஸ்தகம் சொல்லுது, உலகத்தாரோடு நட்பு கொள்ளக்கூடாது. உலகத்தாரோடு நம்ம படிக்கலாம், அவங்க கூட சேர்ந்து படிக்கலாம், அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யலாம், அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கலாம், அவங்க கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், சேர்ந்து சாப்பிடலாம். ஆனால் அந்த நட்பு அப்படின்றது, உலகத்தாரோடு நட்பு கொள்றதுன்றது ரொம்ப இடரல் உண்டாக்கக்கூடியது. ஏன்னா அந்த பெண்களெல்லாம் யார்? சீகேமுடைய பெண்களெல்லாம் அவங்கெல்லாம் என்ன ஒரு ஆண்டவரை அறிந்தவர்களாக கிடையாது. ஆண்டவரை அறியாத பெண்களோட நட்பு கொண்டிருப்பாள். இப்படி தான் அந்த பிரபுவை பார்த்துருக்க முடியும், அறிமுகம் ஆகியிருக்க முடியும், வேற வாய்ப்பு கிடையாது. அதனால நட்பு, ஆணோ பெண்ணோ, நம்முடைய நட்பு நம்மை ஒரு தவறான ஒரு திருமணத்துக்கு வழி நடத்தும். இதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து யாக்கோபுடைய இன்னொரு மகன் யூதாவுடைய வாழ்க்கையிலும் பார்க்குறோம். அதே 38ஆம் அதிகாரம். அக்காலத்தில் யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானிய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோட சேர்ந்தான். இந்த அதிகாரம் 38ஆம் அதிகாரமும் யாக்கோபுடைய 2 பிள்ளைகளுடைய திருமணத்தில் பிரச்சனை. ஒன்று தீனாள். இந்த தீனாள் தான் பின்னால் அவள் யோபுவை திருமணம் செய்து கொண்டாள் என்று ஒரு சாரார், ஒரு வேத பண்டிதர்கள் ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். எனக்கு அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இல்லை. அவங்கக்கிட்ட ஆதாரம் இருந்த மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. இந்த தீனாள் தான் பின்னால் இப்போ சீகேம் கொல்லப்படுகிறான். லேவியும் சிமியோனும் பின்னால் சீகேமையும் அந்த குடும்பத்தையே அந்த ஊரில் இருக்கிற ஆண்களையெல்லாம் கொண்டு விடுகிறார்கள். அது ஒரு பெரிய சம்பவம். அதன் பிறகு தீனாள் யோபுவை திருமணம் செய்தாள் என்று ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். அது ஒரு பக்கம். தீனாளுடைய வாழ்விலே பிரச்சனை சரி செய்யப்பட்டது. ஆனால் எவ்வளோ பேர் உயிர் போயிருக்கு. யூதாவும் அப்படி தான் பண்ணான். யூதா அக்காலத்தில் என்னன்னா, யோசேப்பை வந்து கொல்ல முயற்சித்தாங்க. யோசேப்பை வித்துட்டாங்க, அடிமையாக வித்துட்டாங்க. அதை யூதாவுக்கு பிடிக்கலை. இவனுங்களாம் அண்ணன்களா, கூட பிறந்தவனே கொல்ல பார்க்குறாங்க, வித்துட்டானுங்க. இவனுங்க கூடலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எரிச்சலில், இவங்க மேலே இருக்கிற வருத்தத்தில் தனியாக போயிட்டான். தனியாக போய் ஆண்டவரை அறியாத ஈரா அப்படின்னு ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். தன் சகோதரரை விட்டு. கர்த்தருடைய பிள்ளைங்கள்ட்ட நம்ம ஏன் ஐக்கியம் கொள்றது இல்லைன்னா, உலகத்தானே பரவாயில்ல. சிலர் சொல்கிறாங்க அப்படிதான், என்னையா விசுவாசி ஊழியக்காரன், உலகத்தானே பரவாயில்லையா, அவனே அன்பாக இருக்கான்யா, உலகத்தான் அன்பாக இருக்கான், உலகத்தான் உதவி பண்ணுறான்.
இந்த விசுவாசிங்க கிட்ட அன்பும் இல்லை, ஊழியக்காரங்க கிட்ட அன்பும் இல்லை, உதவியும் இல்லை, உண்மையும் இல்லை. அவனுங்களே பரவாயில்லையா இப்படி சொல்கிறாங்க. விசுவாசிகள் சொல்கிறாங்க, ஊழியக்காரங்களும் சொல்கிறாங்க. அவிசுவாசியே பரவாயில்ல ஐயா சில ஊழியக்காரங்களே சொல்கிறாங்க. தன் சகோதரர்கள் இப்படி கொலை செய்யக்கூடியவர்களாக, கொலை செய்ய முயல்கிறவர்களாக, கூட பிறந்த சகோதரனையே அடிமையாக விற்கக்கூடியவர்களாக இருக்கிறத கண்டு அதிர்ச்சி அடைந்து இப்படிப்பட்ட சகோதரர்களோடு இருக்கக்கூடாது என்று முடிவு பண்ணி ஈரான்னு ஒருத்தன் உலகத்தாண்ட போய் சேர்ந்துட்டான். அவனுடைய நட்பினுடைய விளைவாக ஒரு சூவா அப்படின்னு ஒரு புறஜாதி பெண்ணை, விருத்த சேதனம் இல்லாத குடும்பத்தை சார்ந்த பெண்ணை உலகத்தால் கல்யாணம் பண்ணான். அதனுடைய விளைவை பார்த்தீங்கன்னா மோசமான விளைவு. பிள்ளைகள் பிறந்தாங்க. பிள்ளைகள் முதல் பையன் ஏறுன்ற பையனை கர்த்தரை அடித்து கொண்டுட்டார். கர்த்தரை தண்டித்து கொண்டுட்டார் ஏற. ரெண்டாவது மகன் பேர் ஓனான். பேரெலாம் எப்படிப்பட்ட பேர் பாருங்க. ஒருத்தன் பேர் ஏறு, அதாவது பரவாயில்ல. அடுத்தவன் பேர் ஓனான். ஓனானும் அவனையும் ஆண்டவர் அடித்து கொண்டுட்டார். அவனையும் அழித்து போட்டார். 10ஆம் வசனம். 7ஆம் வசனத்திலேயே முதல் மகன் ஏரை ஆண்டவர் அழித்து போட்டார். அப்புறம் இவன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தான், பாலியல் தொழிலாளிகிட்ட மனைவி இறந்து போனான். அப்புறம் பாலியல் தொழிலாளிகிட்ட போகக்கூடிய ஒரு ஆளாக இருந்தான். அவனுடைய நண்பன் எப்படிப்பட்ட நண்பன், இவன் பாலியல் தொழிலாளிகிட்ட போயிட்டு வந்துட்டான். யூதா கடன் சொல்லிட்டு வந்திருக்கிறான். அடமானத்துக்கு ஒரு பொருளையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறான். முத்திர மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு அடமானமா நான் காசு கொடுத்துட்டு மீட்டுக்கிறேன் அப்படின்னு. எப்படிப்பட்ட யூதாவுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. உலகத்தாரோட ஐக்கியம் வச்சதுனால குடும்பம் எப்படி ஆகி, மனைவி இறந்து, 2 பிள்ளைகள் இறந்து, நண்பன் அதை மீட்கிறதுக்கு போகிறான். அவன் நண்பன் எப்படிப்பட்ட நண்பன் பாருங்க. ஈரா எப்படிப்பட்ட நண்பன். தன்னுடைய நண்பன் பாலியல் தொழிலாளிகிட்ட போய் கடன் சொல்லிட்டு கடமானத்துக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டு வந்திருக்கான். அதை மீட்கிறதுக்கு ஒரு பணம் எடுத்துகிட்டு போகிறார். அப்படிப்பட்ட நண்பன் தான். எப்பா உனக்கு பிள்ளைலாம் பிறந்து போச்சு, நீ உனக்கு தாத்தாவாகிற வயசு, நீ இப்படி செய்யலாமான்னு அவனை கண்டிக்கலை. அப்படிப்பட்ட நண்பன் தான் அவனுக்கு இருந்தான். அப்படிப்பட்ட நட்பு தான் இந்த மாதிரி ஒரு திருமணத்தை கொண்டு இப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறந்து அந்த திருமணத்தில் ஆண்டவர் அறியாத மனைவி, ஆண்டவர் அறியாத பிள்ளைகளாக வளர்ந்து ஆண்டவரால் அழிக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் தன் சகோதரோடு அவன் சேர்ந்து கொள்கிறான். 39ஆம் அதிகாரத்தில் அதனுடைய ஆரம்பம் ஒரு உலகத்தாரோடு நட்பு கொள்வது. தீனாளுடைய ஆரம்பமும் அப்படிதான். தீனாளுடைய சீரழிவுக்கு ஆரம்பமும் உலகத்தாரோடு நட்பு கொள்வது. நமக்கு கூட படித்தவங்க, அயலகத்தார் எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, ரொம்ப அன்பாக இருக்காங்க. சில நேரங்களில் தேவ பிள்ளைகளை விட உலகத்தார் தான் அன்பாக இருக்காங்க, உதவியும் செய்கிறாங்க. அதாவது உதவி பைபிளில் போட்டு வெள்ளாட்டுப்பால் ஆகாரத்திற்கும் வேலைக்காரியினுடைய ஆகாரத்துக்கும் போதுமானதாக இருக்கும். வெள்ளாடுனா என்னதுன்னா ரட்சிக்கப்படாதவங்க கூட ஊழியக்காரனுக்கு உதவி செய்கிறாங்க. நிறைய உதவி செய்கிறவங்களாம் இருக்காங்க ரட்சிக்கப்படாதவங்க. அதுக்காக அவங்களோட போய் நட்பு கொள்ள முடியுமா? எவ்வளவு நம்மளை நேசித்தாலும், எவ்வளவு நமக்கு உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு நன்றியாக இருக்கலாம், அவங்கள நேசிக்கலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் அவங்களோட நட்பு கொள்ளக்கூடாது, அவங்களோட நெருங்கி பழகக்கூடாது. உலகத்தாரோட நெருங்கி பழகினா அது நம்முடைய திருமணம், நம்முடைய திருமணம், நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்தில் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அது ஒரு முக்கியமான விஷயம். மற்ற தீனாளுடைய சம்பவத்தில் இன்னும் சில விஷயங்களை நம்ம படிக்கணும். அது நேரம் கடந்துட்டதுனால அடுத்த வகுப்பில் படிப்போம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மனமாகாத ஆண் பெண் இடைவெளியை குறித்து ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்காக நாங்கள் இதையெல்லாம் படித்து வருகிறோம். ஈசாக்கின் திருமணம், ஏசாவின் திருமணம், யாக்கோபின் திருமணம், அது எப்படி நடந்தது, அதனுடைய விளைவுகள் என்ன என்ற நாங்கள் ஒப்பிட்டு ஆராய எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே,
அதே போல் இதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, தீனாளுடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒரு பெரிய சீரழிவு, அது உலகத்தாருடைய நட்புக்காக, உலகத்தாரின் நட்பு தான் அதற்கு வித்திட்டது. ஆகவே உலகத்தாரோட விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ உதவி செய்யும். ஆண்டவர், எங்களுக்கும் நாங்கள் ஆலோசனை சொல்ல போகிறவர்களுக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் யாருக்கு ஆலோசனை சொல்ல போகிறோமோ அவர்களும் ஏசாமோ மாதிரி திருமணம் பண்ணாமல் ஈசாக்கு மாதிரி திருமணம் பண்ண, குறைஞ்சபட்சம் யாக்கோபு மாதிரியா திருமணம் பண்ண உதவி செய்யும். வந்தவர்களை ஆசீர்வதியும், வர வேண்டியவர்களை வராதவர்களை கொண்டு வரும். ஹோஸ்டை பதிவு செய்கிற சகோதரனை ஆசீர்வதியும். அடுத்த வகுப்பை பொறுப்படும் பதிவு செய்யப்பட்ட போதனையை கேட்க போகிறவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ. God bless you. Thank you, Pastor. Welcome.